Hello students, இன்னைக்கு நம்ம 3rd standard NCERT bookல இருக்கிற 6th lesson, அதாவது हमसे सब कहते அப்படிங்கிற poem வந்து பார்க்க போறோம். नहीं सूर्य से कहता कोई धूप यहाँ पर मत फैलाओ. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பையன், இதுவும் ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நஹி சூரிய சே கெஹத்தா கோயி, அதாவது சூரிய சே கோயி நஹி கெஹத்தா அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவல் சென்டென்ஸ். இது வந்து ரொம்ப போயட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி மாற்றிருக்காங்க. நஹி சூரிய சே கெஹத்தா கோயி அப்படின்னு. இந்த ஃபுல் போயட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து சென்டென்ஸோட மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ சூரியசேனா சூரியனிடம், கெஹத்தா கோயி யாரும் சொல்ல மாட்டாங்க, நஹி கெஹத்தா கோயி மாதிரி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன சூரியன் கிட்ட என்ன சொல்ல மாட்டாங்க? धूप यहाँ पर मत फैलाओ. धूप என்றால் வெயில். அந்த சூரியனோட வெயில் இருக்கும்ல அது. यहाँ पर मत फैलाओ. यहाँ परனா இங்கே, मत फैलाओனா ஒளியை வந்து இங்கே வந்து பரப்பாத. ஃபைலாவோனா ஸ்ப்ரெட் பண்ணுறது, பரப்புறது. மத் ஃபைலாவோனா இங்கே வந்து சூரிய ஒளியன் வந்து இங்கே வந்து பரவ விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது சூரியன் கிட்ட போய் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இங்கே நீ வெயில் அடிக்காத அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதை தான் இவரும் சொல்கிறாரு. அடுத்தது, கோயி நஹி சாந்த் சே கெஹத்தா உठा चांदनी को ले जाओ. இப்போ சூரியன் கிட்ட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அடுத்தது சந்திரன் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? உठा चांदनी को ले जाओ. சாந்தினின்னா வந்து நிலா வெளிச்சம். இப்போ நைட்டில் வந்து நிலா அதுவும் பௌர்ணமி அப்பெல்லாம் வந்து நிலா வெளிச்சம் நல்லாவே விழும். அப்போ வந்து யாராவது நம்ம போயிட்டு நிலா கிட்ட சொல்கிறோமா, சேச்சா உன்னோட வெளிச்சம்லாம் இங்கே வேண்டாம், போ போ அப்படின்னு சொல்கிறோமா? சொல்ல முடியாது. சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் முடியாது. இப்போ அடுத்தது, கோயி நஹி ஹவா சே கஹதா खबरदार जो अंदर आई. இப்போ ஹவானா விண்ட், காற்று. ஸோ காத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? खबरदार जो अंदर आई. ஜாக்கிரதை உள்ள வராத. கபர்தார்னா ஜாக்கிரதையா, ஜாக்கிரதை உள்ள வந்தனா அப்படின்னு யாரும் போயிட்டு காத்துக்கிட்ட சொல்ல மாட்டோம். நீ வந்து வெளியிலே இரு, ஜாக்கிரதை உள்ள வந்தனா பார்த்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம் காத்துக்கிட்ட. அடுத்தது, बादल से कहता कब कोई क्यों जलधार यहाँ बरसाई. அதாவது பாதல்னா கிளவுட்ஸ், ஓகே, கார் மேகம், ஓகே. இந்த மேகத்துக்கிட்ட யாராவது போய் சொல்லுவாங்களா, ஜலுதார் கியோ யஹா பர்சாயி, இங்கே ஏன் வந்து மழை பெய்ய வைக்கிற அப்படின்னு வந்து யாராவது கார் மேகம் கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சன்னுக்கிட்டேயோ சூரியன்கிட்டேயோ நிலா கிட்டேயோ இல்லை காற்றுக்கிட்டேயோ கார் மேகத்துக்கிட்டேயோ நம்ம வந்து கேட்க முடியாது. இப்போது அடுத்தது இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொண்டாடுறாரு நம்ம சின்ன பையன். என்ன சொல்கிறாரு? फिर क्यों हमसे भैया कहते यहाँ न आओ भागो जाओ. ஆனால் இவ்வளோ பேர் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்களே, ஆனால் फिर क्यों அப்படி இருக்கும்போது क्यों ஏன், हमसे भैया कहते நம்ம கிட்ட, அதாவது என்கிட்ட, भैया कहते भैयाனா பிரதர், எல்டர் பிரதர், यहाँ न आओ भागो जाओ. அண்ணன் என்ன சொல்றாரு? यहाँ न आओ இங்கே வராத. ஆனானா வர்றது, ந ஆவோனா வராத, பாகோ ஜாவோ ஓடிப்போ அப்படின்னு யார் சொல்றா? அந்த பையனோட அண்ணன் சொல்றாங்க. அம்மா कहती है घर भर में खेल खिलौने मत फैलाओ. எப்படி வந்து சூரியன் கிட்ட இங்கே வராத அங்கே வராதன்னு நம்மளால சொல்ல முடியாதோ, ஆனால் என்கிட்ட மட்டும் அண்ணன் சொல்கிறாங்க இங்கே வராத ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலா எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார்ல இதுக்கு முன்னாடி,
நிலா கிட்ட நம்ம வந்து நிலா வெளிச்சத்தை இங்க வந்து பரப்பாதன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா எங்க அம்மா மட்டும் என்ன பண்றாங்க? அம்மா कहती है घर भर में, घर भर में ना வீடு ஃபுல்லா खेल खिलौने मत फैलाओ, खेल खिलौनेனா டாய்ஸ், மத் ஃபैलाओனா ஸ்ப்ரெட் பண்ணாத அப்படிங்கிறாங்க. पापा कहते बाहर खेलो खबरदार जो अंदर आए. ஸோ அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து பாஹர் கேலோ வெளியில போய் விளையாடு, கபர்தார் ஜோ அந்தர் ஆயே வீட்டுக்கு வந்த ஜாக்கிரதை அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு அப்பா. ஸோ அப்பா என்ன சொல்றாரு? வீட்டுக்கு வராத, வெளியில போய் விளையாடுன்னு சொல்றாங்க. ஹம் பர் ஹி சப்கா பஸ் சல்தா ஜோ சாஹே வஹ டாண்ட் பதாயே. இப்போ இந்த பையன் வந்து கடைசியா என்ன சொல்றான்? ரொம்ப இது பண்ணி வருத்தப்பட்டு சொல்றான், ஹம் பர் ஹி சப்கா பஸ் சல்தா, அதாவது என்கிட்ட தான் சப்கா எல்லாரோட இதுவும் நடக்குது, எல்லாரோட ஆர்டரும் வந்து என்கிட்ட தான் வந்து நடக்குது. பஸ் சல்தா அப்படின்னா நடக்குது, அவங்க சொல்றதெல்லாம் நான் தானே கேட்டுட்டு இருக்கேன், அதனால என்கிட்ட தான் அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியுது. ஜோ சாஹே வஹ டாண்ட் பதாயே, ஜோ சாஹேனா என்ன என்ன மனசுல வருதோ, வஹ டாண்ட் பதாயே அதை நினைச்சிட்டு நம்மள திட்டுறது. டாண்ட்னா திட்டுறது. ஓகே. ஸோ வந்து இந்த பையன், இந்த குட்டி பையன் என்ன சொல்றாங்க? உலகத்துல இருக்கிற சூரியன், நிலா, காத்து, மேகம் எல்லாம் அதோட இஷ்டத்துக்கு தான் நடக்குது. அதுகிட்டலாம் உங்களால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அண்ணனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், எல்லாரும் திட்டுறதும் நான் தானே வாங்கிக்கிறேன், அதனால என்கிட்ட தான் உங்களுக்குலாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி பையனோட மனசுல ஓடுற எண்ணங்கள். உங்களுக்கு சில டைம்ஸ் இந்த மாதிரி தோணி இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, பாய்.